Hi friends, welcome to MAANYA'S channel. சிம்பிளான இன்ஸ்பயர்டு குக்கிங் ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அவல் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் அவல். வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. என்ன டைப் ஆஃப் அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்ச பிறகு பிழிஞ்சி அவலை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், காலிஃப்ளவர் தவிர வேறு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ். தக்காளி, பச்சை மிளகாயை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மசிய அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் அவலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதில் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறி வெங்காயம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சோம்பு போட்டுக்கலாம். நான் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, புதினா போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இந்த எல்லா மிக்சரும் நல்லா சேர்ந்து வரா மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. கடலை மாவு ஒரு பைண்டிங்காக தான். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு முறுமுறுப்புக்காக. இந்த கலவையை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் எடுத்து பொரிச்சிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான அவல் பக்கோடா ரெடி.